எல்லா மனுஷையும் பார்த்தாலும் அந்த மாம்சத்தின் சிந்தை தான், மாம்சத்தின் எண்ணம் தான், மாம்சத்தின் ஏக்கம்தான், மாம்சம் விரும்புவது, மனசு விரும்புவது தான் நம்ம செய்து கொண்டிருந்தோம். நம்முடைய பிதாக்களும் அதை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த பிதாக்களும் தலைமுறையாகிய நீங்களும் நானும் அப்படி செய்து கொண்டிருந்தோம். அதனால நமக்கு மரணம் சம்பவித்து போய்விட்டது. நமக்கு நித்திய ஆக்கினை வந்து விட்டது. இந்த நித்திய ஆக்கினை இருக்கிறதுனால ஆண்டவராய் இயேசு தேவன் பிரியப்பட்டு தன் ஜனங்கள் அழியக்கூடாது என்று சொல்லி அவரை பூமியிலே அனுப்பினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பூமியில அனுப்பி அற்பமான சிலரை ரட்சித்தது உங்களுக்கு தெரியும். அந்த ரட்சிக்கப்பட்ட சீஷர்கள் அன்றைக்கு தொடங்கின சுவிசேஷத்தினாலே நமக்கும் இந்த ரட்சிப்பு வந்தது. எல்லாருக்கும் கிடையாது, சிலருக்கு. எப்படி எனில் இந்த ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னு சொன்னா, சில வீட்டில் நல்ல குடிக்கிற தண்ணி அடிக்கிற வீடா இருக்கும். தேவன் அந்த வீட்டை தள்ளவில்லை, அங்கிருந்து ஒன்றை எடுத்தார். சில வீடு கடன்ல முடிந்து கிடக்கிற வீடா இருக்கும். தேவன் அங்கிருந்து ஒருவரை எடுக்கிறார். ஒரு வியாதியில் இருப்பாங்க. வியாதியில் அந்த குடும்பம் முடிந்து போன குடும்பமா இருக்கும். அந்த வியாதியில் உள்ள குடும்பத்தை ஒருவர் எடுக்கிறார். சில குடும்பம் நிந்தையிலையும் தற்கொலையிலும் இருக்கிற குடும்பங்கள், அதில் எல்லாமே அங்கும் இங்குமாய் கர்த்தர் விரும்பினதை எடுக்கிறார். அப்ப எடுத்து அவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம். இந்த இடம் கற்றுக் கொடுக்கிற இடம். கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கிறது எப்படி? நம்முடைய மாம்சத்தின் பழக்க வழக்கங்களை விட, அசுத்தத்தின் பழக்க வழக்கங்களை விட இயேசு எது பிரியமில்லையோ அதை விடுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை நீங்க பிடுங்கி எறிகிறதா உங்க வேலை. இந்த பாவத்தை உங்களுடைய நினைவில், சிந்தனையில் வருகின்ற எல்லா பாவத்தையும் நீங்க என்ன செய்யணும்? தூக்கி வெளியே போட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் அதை தூக்கி வெளியே போடும்போதுதான் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், ஆவிக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி உங்களுக்குள் வந்த பின்புதான் உங்களுக்கு தெரியும், நான் தேவனிடத்திலிருந்து ஆவியிலே ஆவி எனக்குள்ளே வந்து விட்டது. அப்ப இந்த ஆவி இனி நீங்கள் களங்கப்படுத்தாமல், ஆவியை களங்கப்படுத்தாமல், இந்த ஆவியை துர்க்குணமாக்காம நீங்க என்ன செய்யணும்? வளர்த்தி கொண்டு வர வேண்டும். அந்த ஆவியை வளர்த்தி கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவி நாளுக்கு நாள் பரிசுத்தத்தை உங்களுக்கு உண்டாக்கி, பரிசுத்த சிந்தை உண்டாக்கி, பரிசுத்த பூரணத்தை உண்டாக்கி, அழிவுக்கு இருந்த சரீரத்தை அந்த ஆவி உன்னை ஒவ்வொரு நாளும் எழுப்புவதை பார்க்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வாகனமானாலும் சரி, அதுக்கு டயர்ல காற்றில்லாவிட்டால் அது மூவ் ஆகாது, பஞ்சாகிவிடும். ஒரு பிளேன் ஆனாலும் சரி, எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்கிறதோ, அந்த மிஷின் எவ்வளவு புஷ் பண்ணுகிறதோ அதுக்கு அளவு அந்த அதுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் உண்டு, அது தூக்கிவிடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது தூக்கும், அந்த ஸ்பிரிட் தூக்கும். ஆமென். அது கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது தூக்குறதுனால தான், இந்த புஷ் பண்ணுறதுனால தான் அந்த பிளேன் ஏங்கி மேலே வருகிறது. அதை போல இந்த மாம்ச சரீரத்துக்குள்ளே தேவ ஆவியான உலாவிட்டால் நாம் செத்துருவோம். தேவ ஆவியான தினந்தினம் உலாவினா நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரமாய் மாறுவீங்க. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இது ஈஸி கிடையாது. இது சிம்பிளா நினைச்சா சிம்பிள். இது ஈஸி கிடையாது. நீங்கள் உயிர்ப்பின் ஆவியிலே அதிகமாய் முன்னேறி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே சீசரை பார்த்து, மற்றவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமானால் நீங்கள் உலக சிந்தனையில் இருந்தால் அந்த ஆவி உயிர்ப்பிக்காது. முற்றிலுமாய் நீங்கள் உலக சிந்தனையில் இருந்தால் அந்த ஆவி செத்துவிடும், அந்த வித செத்துவிடும். அப்ப நீங்கள் ஆண்டவருடைய காரியங்களிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் வெளியே வந்தாதான் இந்த ஆவி உனக்கு புத்தி சொல்லிக் கொடுக்கும், இந்த ஆவி ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும், இந்த ஆவி கிரியைகளை சொல்லிக் கொடுக்கும். இந்த ஆவியிலே நீங்கள் வெலப்படதான் நீங்கள் ஆவிக்குரிய ஒரு பிள்ளைகளாய் மாறுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய நல்ல நிலைமையிலே வர வேண்டும். ஆவிக்குரிய ஒரு நல்ல பொக்கிஷத்தில் வர வேண்டும். ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா, கிரியை செய்யவில்லையா என்று சொல்லி நீங்கள் சோதித்து பாருங்க.
ஆமென். எங்க போறோம்? நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? அப்ப ஆவியிலே கிரியை செய்ய அத்தனை பேருக்கும் தெரியும், நான் இந்த வாரம் கர்த்தரோடு ஆவியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். மாம்சத்திலே கிரியை செய்ய உங்களுக்கு தெரியும், நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். அதான் உண்மை, நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய மாம்ச சிந்தனைகளை மாற்றி ஆவியின் சிந்தனை தருவதற்கு தான் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஆவியின் சிந்தனை வரும்போது உங்களுக்கு புரியும், நான் மரணத்திலிருந்து தப்பிவிட்டேன். மரணத்திலிருந்து தப்பினதினாலே நீங்கள் பின்னுமாய் அதிகமாய் இயேசுவை நேசித்து அதிகமாய் அன்பு வைத்து அவருடைய காரியங்களை நீங்கள் அதிகமாய் தேடும் போது உனக்கு தேவையான குவாலிட்டியான ஆவிக்குரிய ரகசியத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அந்த ஆவி உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த ஆவி உன்னை உயிர்ப்பித்து நடத்த வேண்டிய வழியில நடத்துகிறதா இருக்கிறது. அந்த ஆவியை நீங்கள் அணைத்து போகாதபடி நீங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க விட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆவியை உயிர்ப்பிக்கிறன்னு சொன்னா வேற ஒன்றும் இல்ல, இயேசுவை நேசிக்கிறதுனாலே, இயேசுவை அன்பு வைக்கிறதுனாலே, இயேசுவை நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறதுனாலே நீங்கள் பிள்ளைகளானபடி உங்களை அந்த ராஜ்யத்தில் வைப்பதற்கு ஏதுவாய் கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உயிர்ப்பை சரியாய் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது குமாரனிடத்தில் இருந்தது, குமாரன் மூலம் அப்போஸ்தலருக்கு வந்தது, அந்த அப்போஸ்தலர் மூலம் நம்முடைய சபைகளுக்கு வந்தது. அதை நீங்கள் அறிந்தும் அறியாமல் இருந்தா நீங்க தோற்று விடுவீங்க. அதை நீங்கள் தெரிந்தும் தெரியாம இருந்தா, அந்த ஆவிக்குரிய ரகசியங்களை அறியாம இருந்தா நீங்க கண்டிப்பா யாருமே தப்பி போக முடியாது. ஆனபடி நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் நீங்கள் ஆவியிலே உயிரடைய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. அது ஒரு வாடக பாத்திரத்தை போல, ஒரு வாடக ஜீவித்து போல. நாம் இந்த மாம்சத்தை பேணி மாம்சத்திலே எப்படியா அந்த மாம்சத்தை காப்பாற்ற ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் இந்த மாம்சத்தை காப்பாற்ற பல கோடி ரூபாய் முடக்கி 5 வருஷம் கூட வாழ வேண்டும், 10 வருஷம் கூட வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மாம்சத்தை எப்படியாவது வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி திரளான பேர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப இது நிச்சயமாகவே இந்த மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. மாம்சம் விழத்தாம் போது மாம்சத்துக்கு மரணம் இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள சரியாய் ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியாய் உங்கள் மத்தியிலே செயல்படுவார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளும் ரோம புஸ்தகத்துக்கு போகும்போது அதை கொஞ்சம் விவரமாய் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவாராக. ரோம புஸ்தகத்துக்கு வாங்க, அதிலே 8ஆம் அதிகாரத்துக்கு நேரா இவங்களை வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8. ஹல்லேலூயா. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 11 முதல் சில வசனங்களை நீங்க தியானிக்கலாம், படிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பா. அல்லேலூயா. கவனித்துங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி வாசமா இருந்தால், அல்லேலூயா, உங்களுக்குள் வாசமா இருந்தால், அப்ப கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி காண்பிப்பதற்கு என்ன? கிறிஸ்துவை ஏன் ஆண்டவராகி தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வேண்டும்? செத்த சரீரம் நம் கண்காண அந்த சரீரம் செத்தது. அந்த சரீரம் செத்த சரீரம். அந்த செத்த சரீரத்தை அடக்கம் பண்ணப்பட்டது. அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் அந்த சரீரம் கல்லறையிலே இருந்தது. அல்லேலூயா. 3ஆம் நாள் அந்த சரீரம் உயிரோடு எழுந்தது என்று தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப இயேசு உயிரோடு எழுந்ததும், இயேசு உயிரோடு காண்பித்ததும், இயேசு உயிரோடு உங்களுக்கு முன்பாய் வந்தது எல்லாமே அந்த ஆவி ஒருபோதும் சாகாது. அந்த ஆவி ஒருபோதும் மரிக்காது. கிறிஸ்துவிடத்தில் இருந்த ஆவி ஒருபோதும் மரிக்காது. அந்த ஆவியினால எதையும் செய்ய முடியும். அந்த ஆவியினால எதையும் செய்ய முடியும். ஆனபடி
அந்த அற்பமான சரீரத்தை அவர் உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வந்து காண்பித்தார் 40 நாளுக்கு மேலாய். அல்லேலூயா, ஆமென். அப்ப நாமும் சாவுக்கு ஏதுவா இருக்கின்ற இந்த சரீரத்துல தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். என்னைக்கோ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அது எவ்வளவு அளவுன்னு தெரியாது. அப்ப நாம் அதை வளர்த்தாமல் இருந்தா, அந்த ஆவியை வளர்த்தாமல் இருந்தா நாம் கண்டிப்பா ஒரு பலனும் கிடையாது. அந்த ஆவியை வளர்த்துவதற்கு தான் ஆராதனை, ஆவியை வளர்த்துவதற்கு தான் செய்தி, அந்த ஆவியை வளர்த்துவதற்கு தான் ஜெபம், அந்த ஆவியை வளர்த்துவதற்கு தான் அப்பா ஆண்டவரோடு நடக்கணும் காரியம். என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாம்சத்தில் ஒரு பலனும் கிடையாது. இது ஒரு வாடகை பாத்திரம் மாம்சம். இது அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவா இருக்கிறது. அப்ப இதுல ஒரு பலனும் கிடையாது. நீங்க 24 மணிக்கு ஓடுறது இந்த மாம்சத்தை பேணுவதற்காகும், இந்த மாம்சத்தை சந்தோஷமாக வைப்பதற்காகும், இந்த மாம்சத்தை நிம்மதியை வைப்பதற்காகும். ஒரு மனுஷன் மதுபானம் அடிக்கிறது இந்த மாம்சத்தை சந்தோஷப்படுத்துவதற்காகும். ஒரு மனுஷன் பாவம் செய்வது இந்த மாம்சம் சந்தோஷமா இருப்பதற்காக. அதுக்காக தேவன் இந்த மாம்சத்தை தரவில்லை. உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டுமானால் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுற ஒரு தேவ ஆவியானவர் உண்டு. அதை காப்பாற்றுவதற்கு தான் இந்த மாம்சம். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கத்தனது. ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென். இந்த மாம்சத்தை காப்பாற்றி உள்ளிருக்கின்ற ஆவியானவர் உனக்குள்ள வைப்பதற்கு தான் அந்த மாம்ச சரீரம். பழைய ஜென்ம ஆவியை மாற்றுவதற்கும் ஆண்டவராய் இயேசு வந்தார். அந்த ஜென்ம ஆவியை மாற்றி விட்டார். புதிய ஆவியை உங்களுக்குள்ளே புதுப்பிக்கும்படி தந்து விட்டார். நீங்கள் இனியும் பழைய மனுஷனாய் இருந்தால் என்ன பலன் இருக்காது? பழைய மனுஷனாய் கர்த்தரை ஆராதிக்காம கர்த்தரை துதிக்காம இருந்தால் உனக்குள் தந்திருக்கின்ற ஆவி செத்து போய்விடுமே. அந்த வித செத்து போன என்ன பலன் இருக்குது? நம் அக்கினிகள்ல போக வேண்டியிருக்கும். ஆனபடி தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், காலம் சமீபமா இருக்கிறதுனால இப்போது கிருபாசனத்தில் சேருவதற்கு கர்த்தர் டைம் தந்திருக்கிறார். இந்த நாட்களை விடாதபடி நீங்கள் ஆண்டவரத்தில் சேர்ந்தா உன் ஜீவன் கொள்ளை பொருளாய் தப்பும் என்று ஆவியானவர் சொல்லு. அதுக்கு விடாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியான தேவ சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களில் வாசமா இருக்க தம்முடைய ஆவியானவர்களை சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நமக்கு தெரியல நம் சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று தெரியல. ஆனா நீங்கள் சபையில வந்த பின்பு புரிகிறது, ஜெபத்திலே வந்த பின்பு புரிகிறது, ஆராதனையில வந்த பின்பு புரிகிறது. ஏதோ இந்த சரீரம் அற்பம் என்று நினைச்சோம். இல்ல இல்ல, இதை ரொம்ப கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தில் இருக்கிறது இயேசு. அவருடைய சரீரத்தில் இயேசு எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாரோ அதை போல உங்களுடைய சரீரத்தில் அந்த ஆவி பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்ற ஒரே வழி இயேசுவின் மேல் அன்பா இருக்க வேண்டும், இயேசுவை நேசித்துக் கொண்டிருக்க வேண்டும். இயேசுவின் சித்தத்தை செய்யும் போது மாத்திரம்தான் அந்த சரீரத்தில் உங்க சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி உங்க சரீரத்துக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணும். அதுக்கு தான் சொல்லுறான் புதிய துருத்தி. உங்க சரீரம் புதிய துருத்தியாக, அந்த புதிய துருத்தியில தான் அந்த திராட்சரசத்தை வார்த்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுறான். பழைய துருத்தியில திராட்சரசத்தை வார்த்து வச்சா ரெண்டும் கெட்டு போய்விடும் சொல்லு. அப்படியான அந்த ஆவியும் சாகிறது, அதுக்கு நீங்க கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாம்சம் சாகிறது. புரிந்தவங்க கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்க வேணுமோ, இயேசு எப்படி பரிசுத்தத்தில் உயிர்ப்பித்து தேவச்சித்தம் செய்தாரோ அதை போல உங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவராய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி உயிர்ப்பிப்பார்? தாழ உள்ள வசனம் படிப்போம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆகையால் சகோதரே, சகோதரியே, இந்த மாம்சத்தை மாத்திரம் பிழைக்க வைப்பதற்கு நான் கடனாளி அல்ல. அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு மெச்சோர்டான வயசுல உள்ளவங்க தான் இருக்கிறீங்க, மேல எல்லாம் இருக்கிறீங்க. தாழ தான் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியாத பிள்ளைகள். இப்ப எல்லாம் உங்களுக்கு எல்லாம் மெச்சோர்ட் ஆகியாச்சு, ஓரளவு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. தெரியும், தெரியாம இல்ல. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரிதானே? தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியாம யாருமே இல்லை. கொஞ்சம் சிந்திச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆகையால் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. அல்லேலூயா. முன் நாட்களில் இயேசு கிறிஸ்துவை அறியாமல்
அந்த உயிர்ப்பை குறித்து தெரியாம இருந்த காலத்துல நம்ம மாம்சத்தை பேணணும், நல்லா பேணணும். மாம்சம் என்னெல்லாம் விரும்ப சட்டை போட்டோம், மாம்சம் விரும்பினபடி எல்லா ஆக்டிவிட்டியும், எல்லா சினிமா, எல்லா உலகம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போது நம்முடைய மாம்சம் விரும்புகிறபடிதான் மனுஷன் மேக்கப் பண்றான், மேக்கப் பண்ணி கொண்டு இருக்காங்க. சில சினிமா ஸ்டார் போல மேக்கப் பண்ணி கொண்டே இருக்காங்க. அப்ப இந்த மாம்சத்தை ஸ்டைல் படுத்து என்ன வேணுமான இன்னைக்கு செய்யறாங்க, என்ன வேணுமான செய்யறாங்க. ஆனா அந்த மாம்சம் நிக்காது. அல்லேலூயா. அப்ப சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை மினுக்கி மினுக்கி இல்லாம, சாவுக்கு ஏதுவானது சரீரத்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்காம நீங்கள் ஆவிக்குரிய சரீரத்துக்கு இம்பார்ட்டன் கொடுத்தா கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சத்துக்கு மேல் நிற்காதே, மாம்சத்தில் நிற்காதே. அது உன்னை நிலைநிறுத்தாது, உன்னை வாழ வைக்காது, உன்னை சந்தோஷப்படுத்தாது, உன்னை மகிழ்ச்சி படுத்தாது, உன்னை துக்கப்படுத்த தவிர வேறு ஒன்றும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாம்சத்தை பேணுறவங்க உண்டு. தன் சரீர மாம்சம் சந்தோஷமா இருக்கணும், மாம்சம் மகிழ்ச்சியா இருக்கணும். நிறைய பேர் அதுக்கெல்லாம் ரொம்ப கிரியை செய்யறவங்க உண்டு. அதெல்லாம் பாவம் காரியம். இந்த சரீரம் நிற்காது. இது அழிவுக்குள்ள சரீரம். இந்த அழிவுக்குள்ள சரீரத்தை அழியாத சரீரமாய் மாற்ற வேண்டுமானால் தேவ ஆவியினால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெனிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தேவ ஆவியினால் ஜெனிக்காவிட்டால் இந்த சரீரம் செத்துவிடும். இந்த சரீரத்துக்கு தானே பணம் சேர்க்குறீங்க, இந்த சரீரத்துக்கு தானே பொன் சேர்க்குறீங்க, இந்த சரீரத்துக்கு தானே எல்லாம் சேர்த்து சேர்த்து நம்ம வைக்கிறோம். எல்லாருமே இந்த சரீரத்துக்கு தான் சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா சரீரம் நிக்காது. அல்லேலூயா. நிக்காது. பிரைஸ் தி லார்ட். போதும் என்று இருந்தாலும் சேர்த்து வைப்பாங்க இந்த சரீரம் சந்தோஷமா இருப்பதற்கு. பிரியமான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுறேன், இந்த சரீரம் நிக்காது. ஆனபடி இந்த சரீரத்தை பேணும் போது நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தை பேணா நலமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். இது உங்களுக்கு எப்போ தெரியாது. கொஞ்சம் 50 வயசு 55 வயசு கழியும் போது உங்க மாம்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாகிறது உங்களுக்கு தெரியும். சுகர்னால, கேன்சர்னால, கட்டினால, வயதா கொஞ்சம் கொஞ்சமா சாகும் போதாக உங்களுக்கு தெரியும் நான் ஏமாந்து இருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப பாவ மீட்பு இல்ல, நீ ஜலத்துல சரியா ஞானஸ்நானம் பெறல, அபிஷேகம் இல்ல, ஒண்ணும் இல்லாம இருக்கும் போது அந்த சரீரம் அப்படி அழிந்து விடும், அக்கினிக்கு இரையாய் போகுது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இப்போதே அதை புரிந்து கொண்டு இந்த சரீரத்தில் கண்டிப்பா அழிவுக்குள்ள சரீரத்தில் அழியாத தேவனுடைய ஆவி எனக்கு வேண்டும் என்று நீங்கள் தாகமா இருந்தால் கர்த்தர் அந்த ஆவியை உங்கள் மத்தியிலே ஊற்றி கர்த்தர் உங்களை பலப்படுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. அதான் 13 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியிலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப மாம்சத்தில் பிழைப்பது என்ன? உலக வழக்கங்கள், உலக பழக்கங்கள், உலக தந்திரங்கள், உலக பேச்சுகள், உலக சூதுகள், உலக வழிபாடு முறைகள். உலகம் எப்போதுமே உங்களை என்னை அழிப்பதற்காக உலகத்தின் கிரியையிலே உங்களை நடத்தும். அந்த உலகத்தின் கிரியையிலிருந்து உங்களை பிரிப்பதற்கு தான் சபை வந்திருக்கிறது. அந்த சபையிலே போதகர்கள் வந்திருக்காங்க. நாம் உலகத்திலே உளுந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை அந்த உலகத்திலிருந்து பிரித்து உன்னை அடக்கி ஆளுகை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கொண்டு கழுவி அவருடைய ஆவிக்குள்ள நிறைப்பதற்குத்தான் கர்த்தர் சபையை தந்திருக்கிறார். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவி பெருகும் போது அவன் பாவத்தை முழுவதும் விடுகிறான், பாவத்தை கொலை பண்ணுகிறான். நீங்க தான் கொலை பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க தான் அந்த பாவத்தை நீங்க கொல்லணும், கொலை பண்ண. எங்களால யாராலையும் கொலை பண்ண முடியாது. பாவத்தை பிடிங்கி எங்களால எரியணும் முடியாது. கடந்த நாள் ஒரு ஸ்ரீ வந்து தன் புருஷனை குறித்து சாட்சி கொடுத்த என் புருஷன் 2-3 லேடிஸோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அதிலிருந்து பாஸ்டர் விடுதலை ஆக்கி தர வேண்டும் என்று. உடனே கணவனை வந்த உடனே இப்படி பிடுங்கி எறிகிறது பார்த்தேன். அப்படி கிடையாது, அது அவமானம். நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்னிடத்தில் என்ன துர்க்குணம் இருக்கிறது என்று சொல்லி. நீங்கள் தீர்மானித்து அந்த துர்க்குணத்தை ஆண்டோடைய பாதத்தில் வச்சு அழுதால் அந்த துர்க்குணத்தை கர்த்தர் மாற்றி உன்னை ஆவியின் பிள்ளையை மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் ஆவியின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார்.
மாத்திரமல்ல, இன்னும் தாழ சொல்லு பாருங்க, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப சபை எதுக்கு இருக்கிறது? அந்த அந்த இடத்துல எப்படி வசனத்தை சொல்லி கொடுக்கணும், எல்லாம் ஒண்ணு போல கிடையாதுங்க. வசனம் கரெக்டா ஸ்டெப்பா சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அப்ப தேவனுடைய ஆவி, பிதாவின் ஆவி கிறிஸ்துவிடத்தில் இருந்ததுனால அவர் புத்திரன் என்று அழைக்கப்பட்டார். ஆனா அவர் பிதாதான். அப்படியே நேசகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். அப்ப நீங்களும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் கிறிஸ்துவாய் மாறுகிறீங்க. அல்லேலூயா, ஆமென். பழைய பாண்டியனும் அப்படியும் இப்படியும் தரித்திரனும் பாவி என்று சொல்லி அழைக்கப்பட்ட இடத்திலே, தள்ளப்பட்ட இடத்திலே கர்த்தருடைய ஆவி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நீ முடிவெடுத்து உன்னுடைய பாவங்களை விட்டதுனால, பரிசுத்த ஆவினாலே நிரம்பினதுனால இப்போ உன் பாவம் மாறிச்சு, புத்திரனாய் மாறிவிட்டாய். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்குள் இருந்ததை போல உங்களுக்குள் தேவனுடைய ஆவி வரும்போது நீங்கள் புத்திரனும் புத்திரியுமாய் மாறிவிட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் புத்திரனும் புத்திரியுமாய் மாறினதுனால தேவன் உங்களை நினைத்து கொண்டு உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, நீங்கள் அழிந்து போக கூடாது என்று சொல்லி, நீங்கள் விழுந்து போக கூடாது என்று சொல்லி, அந்த புத்திர சுவிகாரத்தை ஒருபோதும் சாத்தான் எடுக்க கூடாது என்று சொல்லி, அந்த புத்திர சுவிகாரத்தை எப்படி காக்க வேண்டுமோ அப்படியே கர்த்தர் உங்களை காக்கும்படி தேவ சபையிலே உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த புத்திர சுவிகாரம் உங்களுக்குள் இருக்கிறதுனால தான் சாத்தானுக்கு பிரச்சனை. இந்த புத்திர சுவிகாரம், இயேசுவிடத்தில் இந்த புத்திர சுவிகாரம் உங்களுக்கு வந்ததுனால தான் அவனுக்கு தெரியும் இவங்க வளர்ந்துடுவாங்க. வளர்ந்தாச்சுன்னு சொன்னா தேவ ராஜ்யத்தை பிடிச்சிடுவாங்க, அதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு விடக்கூடாதுன்னு போராடி கொண்டு, நீ தான் புரிஞ்சு கொள்ளணும். என்னை ஒன்றும் அறியாமல் இருந்த நாட்களில், ஒன்றும் தெரியாமல் இருந்த நாட்களில், உம்முடைய பிள்ளை இல்லாமல் நான் வாழ்ந்த நாட்களில் என்னை அழைத்து அருமையை கொண்டு வந்து என்னை சீர்திருத்தி அந்த அன்பின் ஆவி என கொடுத்து என்னை பிள்ளையாய் மாற்றினே. இனி ஒருபோது இந்த ஆவியிலிருந்து நான் மாற மாட்டேன்னு சொல்லி அந்த ஆவிக்கு நீ ரெஸ்பான்ஸ் கொடுப்பாயனால், ரெஸ்பெக்ட் கொடுப்பாயனால், அந்த ஆவியானவனை பரலோகத்திலிருந்து சொல்லுவா, என் மகனே என்று கூப்பிடுவா, என் மகளே என்று கூப்பிடுவா. அந்த ஆவி உனக்குள்ள பெருகி கொண்டும் நீ உயிர்ப்பின் அடையாளமாய் மாறுவாய். உன்னை சாத்தான் கொல்ல முடியாது, பாதாளத்தில் அடைக்க முடியாது, மரணமே கூறுங்க என்று சொல்லி அந்த உயிர்ப்பின் வல்லமையினால் இயேசுவோடு போவதற்கு நீ ஆயத்தமாவாய். ஹல்லேலூயா. அது உங்களுக்குள்ள செக் பண்ணி பாருங்க, சரியா இருக்கிறதா என்று சொல்லி. அது செயல்படுகிறதான்னு பாருங்க. அது செயல்படுகிறதான் அந்த வெளிப்பாடு, தீர்க்க தரிசனங்கள், சுகமாக்குறது, விடுதலை, இதெல்லாம் அதுல வாகது அல்ல, வேற ஒண்ணுமே கிடையாது. அது இருக்கிறதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க செக் பண்ணி திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. சும்மா ஒரு ஆராதனை கொண்டு ஒன்றும் நடக்காதுங்க. அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் நான் சொல்லுறேன், ஒரு ஆராதனை கொண்டு ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு செய்தி கொண்டு ஒன்றும் நடக்காது, ரொம்ப கஷ்டம். அங்க நாகர்கோவில்ல ஏமாத்துறாங்க சின்ன சின்ன. எப்படின்னு சொன்னா, உன்னை தேடி வருவார்கள், உன்னை அடித்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள், உன்னோட யுத்தம் செய்து உன்னை தேடி அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. நாட்ட கேஸ் தேடி வந்து என்ன எடுக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. இது நிறைய விசுவாசிகள் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவ என்ன அன்னைக்கு அடிச்சான், தேடி வருவான். அவன் அன்னைக்கு பிடிச்சு பார்த்தான், தேடி வருவான். அவன் அன்னைக்கு 100 ஏக்கர் சொத்தை எடுத்தான், என்ன தேடி கொண்டு தருவான். நடக்காதுங்க. இதுதான் இந்த வாக்குத்தத்தம் பெண்ணை மக்களை ஏமாத்தி கொண்டிருக்குது. அல்லேலூயா. நாம் சாகிறது வர நோவு உண்டாகும், சாவது வர துக்கம் உண்டாகும், சாகிறது வர பிரச்சனை உண்டாகும். ஹல்லேலூயா. அவங்க வந்து சமரசம் பேசினா நீ பரலோகம் போக முடியாது. அவங்க உன்னை உடைச்சதுனாலே நீ கர்த்தரை அறிஞ்சது, அவங்க நெருக்கினதுனாலே கர்த்தரை நீ அறிஞ்சது, அவங்க உன்னை உதாசனம் பண்ணாலே கர்த்தரை அறிஞ்சு விட்டாய், அவங்க உன்னை ஈழத்தனம் பண்ணாலே கர்த்தரை அறிந்து விட்டாய். இனி அங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இல்லைங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஒரு துண்டு மெசேஜை போட்டு சில அங்க கலக்கிறது உண்டு. உன்னை கன்னத்தில் அடிச்சாங்களாம், தேடி வருவார்கள். அல்லேலூயா. உன்னை மிதிச்சாங்களாம், தேடி வருவார்கள். கர்த்தர் அப்படி கொண்டு வர போறா. ஆமே, ஆமே. அப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தாங்க. அப்படி கிடையாது. உங்களை ஒருவர் உன்னை நண்பன் தள்ளினாலோ, உன்னை யாராவது உன்னை ஒதுக்கினால வேற ஒன்றுமில்ல,
உன்னை நேசிக்கிறவர் அவருடைய ஆவியை தந்த பிள்ளையாய் மாற்றும்படிதான் சில ஒடுக்குதல் துன்பம் இருக்கிறது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்களை சிலரை பிள்ளையாய் மாற்றி இருக்கா, அபிஷேகம் தந்திருக்கா, அந்த பிள்ளையை மாற்றி இருக்கா. அந்த பிள்ளையை மாற்றின நீங்கள் ஆண்டவருக்கு அடிமையா இருந்தா கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சீக்கிரம் முடித்துட்டு நம்ம அடுத்த பந்திக்கு நேரா போக போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஒரு வசனம் கூட படிச்சுட்டு நம்ம சீக்கிரம் பந்திக்கு போவோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கலாம். இல்ல 2 கொரிந்தியர் 3:6. 2 கொரிந்தியர். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரை எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எல்லாருமே புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். நீங்க எல்லாருமே புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே புதிய உடன்படிக்கை ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு தனித்தனி வேலை உண்டு. ஆமே. சில அந்த வேலைகளை செய்றீங்க, இன்னும் தனித்தனி வேலை உண்டு. பழைய லேவி கோத்திர ஊழியம் அப்படியான ஆபிரகாம் அறையில் இருக்கும் போதே அந்த லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அவர்களை இஸ்ரவேல் ஜனத்துடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதனை முறைகளை வைக்கும்படி, பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள் நிற்கும்படி, திறப்பிலே நிற்கும்படி அவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால் அவங்களுக்கு வைராக்கியம், கோபமும், எரிச்சலும், சண்டையும் முரட்டு பயவா. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அவங்களை நீங்க பார்க்கணும், சவுதியில போகணும். அந்த சல்லு வெளிக்கிற டைம்ல வேலை பண்ணி அடிச்சு நொறுக்கி போடுவானா, பிடிச்சு ஜெயில எல்லாம் கொண்டு போடுவானோ. அல்லேலூயா. அவங்க ஆராதனை தெரியாம முரடனாய் போனாங்க. எங்களுக்கு அந்த தைரியம் ஆசாரிய ஊழியம் இருக்குன்னு சொல்லி அடிப்பாங்க, இப்படி எல்லாம் செய்தாங்க. அதை முறித்து போட்டார் கர்த்தர். சவுதி போனவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதை முறித்து போட்டு புதிய உடன்படிக்கை ஊழியம், அது எழுத்து, அது கொல்லுகிறதா இருந்தது. இந்த பாவத்துக்கு 2 காளை, இந்த பாவத்துக்கு 2 ஆடு, இந்த பாவத்துக்கு 2 புறா, இந்த பாவத்துக்கு இப்படின்னு சொல்லி பிராயச்சித்தம் செய்கிற ஊழியமா இருந்தது. இப்ப இது அப்படி அல்ல, எழுத்தல்ல, ஆவியிலே உள்ள ஊழியம். அல்லேலூயா. ஆவியிலே உள்ள ஊழியம். மாம்சத்தை யாருக்கு கொல்ல முடியுமோ அவர்கள் தன்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைந்து எந்த ஊழியனை சபையிலோ வெளியிலோ செய்கிறாயானால் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் அது ஆவியில் இருக்கிறது. அந்த ஆவி உன்னை உயிர்ப்பிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அந்த ஆவி நம்மை உயிர்ப்பிக்கும். சபையில தூக்குறீங்களா, சந்தோஷப்படுவா. சபையில வேலை செய்றீங்களா, சந்தோஷப்படுவா. குடும்பத்தை நல்லா கவனிக்கிறீங்களா, சந்தோஷப்படுவா. என்ன காரியங்கள் எல்லாம் அந்த ஆவியிலே நீங்கள் உண்மையோடு செய்கிறீங்களோ அது உன்னை தினந்தினம் உயிர்ப்பித்து கொண்டு இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த ஆவி என்னை உயிர்ப்பிக்கும்படி, அந்த ஆவி என்னை விடுதலை தரும்படி, நான் பழைய எழுத்தில் அல்ல, பழைய எழுத்தில் அல்ல, அந்த எழுத்து என்னை கொண்டு கொண்டிருந்தது, இப்போது அந்த ஆவியோ என்னை உயிர்ப்பிக்கிறது. இதை செய் மகளே, இதை செய், நான் உன்னை உயிர்ப்பிப்பேன், இதை செய் மகனே, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் சொல்லி அந்த ஆவி உன்னை ஏவுகிறபடியே நீ செய்து பிழைக்கும்படி அந்த ஆவி உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிருங்க, இது புரியும் உங்களுக்கு. ஆவி உயிர்ப்பிக்கிறது, எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென். அப்ப எழுத்துன்னு சொன்ன என்ன? எழுத்துன்னு சொன்ன என்ன? இந்த எழுத்துனால தான் பல கோவில்கள் பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுறாங்க. எவனோ ஒருவன் எழுதி வைத்ததுனால தான் இன்றைய பல இடங்கள்ல புண்ணிய ஸ்தலங்கள்ல சின்ன சின்ன சம்பிரதாயம் எல்லாம் செய்து அந்த எழுத்தின்படி தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது எவனோ அறியாம எழுதி வச்சது. பழைய பாடல மோசேயுடைய பிரமாணம் எழுத்துதான். ஆனா அது தோல்வி அடைஞ்சிருச்சு. அல்லேலூயா. இப்ப எழுதி கொடுத்தவர் மரிப்பதற்கு வந்து உயிர்ப்பித்து காண்பித்திருக்கார். அல்லேலூயா. அவர் எழுதி கொடுத்தவர் அது நிலை நிற்காது. அப்ப ஆனபடி அவர் மரித்து உயிர் தெழும்பி காண்பித்ததுனால நீங்க புதிய உடன்படிக்கை ஆவிக்குரிய ஊழியத்துல வந்துட்டீங்க. அல்லேலூயா.
ஆவிக்குரிய சபையிலே, ஆவிக்குரிய ஊழியத்திலே, ஆவிக்குரிய ரகசியத்திலே நீங்க வந்தீங்க. அல்லேலூயா. இப்ப உங்களை நாங்கள் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே இன்னை ஆவிக்குரிய ஒவ்வொரு காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய சிந்தனையில இதை செய்தா கர்த்தர் என்ன பிரியப்படுவா, இதை செய்தா கர்த்தர் என்ன பிரியப்படுவா, 2 ஆத்துமாக்கள் எடுத்து விட்டா பிரியப்படுவா, ஆட்டோல இருந்து 2 ஆட்களை சபைக்கு எடுத்து விட்டா பிரியப்படுவா, 2 பேரை கொண்டு விட்டா பிரியப்படுவா, இன்னாரை தூக்கி சுமந்தா பிரியப்படுவா, ஒரு மொண்டிய சுமந்து வந்தா பிரியப்படுவா. இப்படி நீங்க என்ன ஊழியம் செய்தாலும் அது ஆவிக்குரிய ஊழியமா இருக்குது, பரலோக ராஜ்யம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஏன்னு சொன்னா எல்லாரும் அந்த ராஜ்யத்தில் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் போக வேண்டும் என்று விரும்பினால் இந்த புதிய உடன்படிக்கை மத்தியஸ்த ஊழியத்துக்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஆயத்தமாக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அதனால உங்கள் மாம்சத்தை கொலை செய்வீங்க, அதனால மாம்சத்தை அழிப்பீங்க, அதனால மாம்சத்தை அழித்து போடுவதற்கு அந்த ஊழியம் தேவைப்படும். டென்ஷன், கவலை, பாரம், இடுக்கங்கள், நெருக்கங்கள், எல்லா பிரச்சனையும் உன் உடம்பில் ஏற்றி 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 கண்ணீர் விட்டு கவலை விட்டு உன் ஊழியத்தை நிறைவேற்ற நீ பாடுபடுவாயே, அது உன் மாம்சத்தை கொன்று உன்னை ஆவியிலே உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது ஒருவரும் அதை தடை பண்ண முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.